பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2026 திங்கட்கிழமை மாலை 5:53 மணி வரை வளர்பிறை துவிதியை திதியும், காலை 11:32 மணி வரை ரோகிணி நட்சத்திரமும், அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சித்திரை, மிருகஸ்ரீடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக ஹோம பூஜை பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். வீடு வாகனம் வாங்குவது விற்பது மற்றும் மராமத்து பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை சுப முகூர்த்த நாள் என்ற அடிப்படையில் சுபகாரிய நிகழ்வுகள் செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கிறது. கூடுதலாக திங்கட்கிழமை என்ற முறையில் சோமவாரம் சிவபெருமான் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாகவே எந்த ஒரு கிரகத்தோடும் மிக நெருக்கமாக ராகு சனி இணைகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மைகள் பலவீனமடையும். அந்த அடிப்படையில் ஒரு கிரகத்தோடு ராகு சனி கூடுதலாக செவ்வாயும் சேர்ந்து மிக நெருக்கமாக ஒரு 8 டிகிரிக்குள் இணைகிறார்கள் என்றால், முக்கூட்டு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி செவ்வாய் ராகு எந்த கிரகத்தோடு மிக நெருக்கமாக நான் சொன்னபடி அந்த 8 டிகிரிங்கிற அமைப்பில் இணைகிறார்களோ அந்த கிரகம் முற்றிலுமாக அதனுடைய காரகம் கூடுதலாக ஆதிபத்திய வலிமைகளை இழக்கும். மாறாக அதனுடைய தசாபுக்தி காலங்களில் ஜாதகருக்கு கடுமையான கெடுபலன்களை மிக பெரிய அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்டதானதொரு சூழலில் அமைகிறது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? வழக்கம் போலவே இன்றைய நாளும் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். கிரக சஞ்சாரங்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் சில குறிப்பிடத்தகுந்த சிக்கல்கள் ஏற்படுவதற்கான தன்மைகள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாகவே இருந்தாலும் ராசியில் செவ்வாய் ஸ்தானபலம் பெற்றிருப்பது எல்லா வகையிலுமே முன்கோபம், அவசரம், நிதானம் இழப்பு போன்ற தன்மைகளை கொடுக்கும்னு நேற்றைய தினம் பார்த்தோம். அது சார்ந்த தொந்தரவுகள் இன்றைய தினமும் நீடிக்கவே செய்கிறது. கூடுதலாக 2ஆம் இடத்தில் 6க்குடைய புதன் இருப்பதும் சற்று அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு. குடும்பம், தனம், வாக்கு 3லும் சற்று பின்னடைவான தன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. தாய் மாமா உறவுகளாலும் சற்று சங்கடங்கள் கொள்ளுகிற நிகழ்வுகள் கூற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலாக 3ஆம் இடம் தைரிய வீரியம் புகழை தருகின்ற அந்த 3ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதும் அங்கு குருச்சுக்கரன் இணைந்திருப்பதும் அந்த பாவகத்தை வலிமை பெறச் செய்கிறது. இளைய சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை கடும் முயற்சியால் எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. எதை செய்தாலும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். நிதி மேலாண்மை ஓரளவு இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. வீடு வாகன யோகம் சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறை அன்பர்கள் சாதனைகள் புரிகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உற்சாகத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் அனுகூலமான சூழல்கள் உண்டு.
இளைஞர்கள் அனைத்திலும் சாதிக்கின்ற நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பிடத்தக்க அனுகூலங்களும் நல்லதொரு மேம்பட்ட சூழல்களும் நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமாக பரிவர்த்தனை பெற்ற நிலையில தனாதிபதியோடு ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்று வலுவாக இருப்பதும், தனபாவகம் கூடுதல் பொழிவோடு இருப்பதும், குடும்பம், தனம், வாக்கு போன்ற நிகழ்வுகளில் அனுகூலங்கள் ஏற்படும். மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கூடுதலாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை சனியினுடைய சஞ்சாரம், செவ்வாயினுடைய சஞ்சாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழலையே கொடுக்க போகிறது. இயல்பை விட மேம்பட்டதான நல்ல பலன்கள், எல்லா வகையிலும் அனுகூலத்தை கொடுக்கின்ற, தனலாபம் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுமானவரை உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பாலினத்தவரால் புரிதல் அதிகரிக்கும். சில நேரங்களில் மன சங்கடங்கள் கூட உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை மாறும். அனுகூலமான சூழல்கள் உருவாகும். விற்பனை மேம்படுவதற்கான சூழல்களும் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவது வேகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு கிடைப்பீர்கள். குறிப்பாக பதவி உயர்வு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். விருந்து நிச்சயித்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நல்லதொரு சந்தோஷத்தையும் பெருமையும் கொள்ளுகிற நிகழ்வுகளை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மனமகிழ் இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற தினமாக ரிஷபராசியினருக்கு அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களின் மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக ராசியோடு 2 மாபெரும் சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள ராசியினுடைய 11, 10ஆம் இடங்களில் செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் சஞ்சரிப்பது, மூத்த சகோதர உறவுகள், தொழிலில் லாபத்தன்மை, கூடுதலாக பார்த்தீங்கன்னா 2வது திருமண வாய்ப்பு போன்ற சூழல்களில் கடுமையான சிக்கல்களை கொடுக்கும். 10இல் இருக்கின்ற சனி தொழில்துறையினருக்கு இன்றைய நாளில் சற்று சிக்கலான அணுகுமுறைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் ராசியில் அதிக சுப கிரகம் இருப்பதும் ராசிநாதனே பரிவர்த்தனை பெற்றிருப்பதுமான சூழலில் வருகின்ற சங்கடங்களை சமாளித்து எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிகிற சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் சந்திப்பு, ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். விருப்பங்கள் கைகூடி வரும். விரும்பியது கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைப்பீர்கள். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான அனுகூலமான சூழல்கள் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுகூலமும் உருவாகும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமும் நண்பர்களால் ஆக்கப்பூர்வமான தன்மைகளும் உண்டு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவதற்கான தன்மைகள் இருக்கிறது. பெண்மணிகள் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்கள் ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்திலும் மேம்பட்ட பலன்களை கொடுக்கின்ற தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு.
புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் நிறைய உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் வலுவானதொரு சூழலில் வளர்பிறை நிலையில் உச்சம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் பாவகம் குரு சுக்கிரன் நினைவால் இருப்பது, கூடுதலாக 10ல் செவ்வாய், பாக்கியத்தில் சனி என மாறுபட்ட கிரக சூழலோடு கடக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் துவங்குகிறது. எதிர்பாராத அனுகூலங்களும் சாதகமான தன்மைகளும் நடக்கும். நல்ல திருப்பம் ஏற்படும். தேவையற்ற விரயங்கள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கேதுவின் சஞ்சாரம் காரணமாக ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் உண்டு. மனதளவில் மகிழ்ச்சி மேம்படும். குறிப்பாக ஆன்மீக துறையில் நாட்டம் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சாதகமான முறையில் நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குலதெய்வ அனுகிரகமும் குழந்தைகளால் சந்தோஷமான அணுகுமுறைகளும் உருவாகும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து போவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு நன்மை தரும் நிகழ்வுகள் உண்டு. கூடுதலாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறை சார்ந்த அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. கலைத்துறை என்பர்கள் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உருவாகும். இளைஞர்களுக்கான நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகின்ற நாளாக கடகத்திற்கு கவலைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கிற தினமாகவும் பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக சூழல்கள், கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? இன்றைய நாளில் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற தினமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். திக்பலம் பெற்றிருக்கின்ற சூரியன் சிறப்பான அணுகுமுறைகளை கொடுப்பார். அவரே ராசிநாதன். கூடுதலாக லாபஸ்தானமும் வலுப்பெற்றிருப்பது அமோகமான பலன்களை கொடுக்க போகிறது. அனைத்து துறைகளும் சாதிக்கின்ற நாளாக சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சங்கடங்களும் வெற்றிகரமான தன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதாவது சாதக பாதகங்கள் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்து முடியாமல் தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சில காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் உடனே நடந்துவிடும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் அனுகூலத்தை கொடுக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் மேன்மை உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் எடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து போவது சிறப்பு. இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் சங்கடமான சூழல்கள் ஏற்படாது. சந்தோஷமான சூழல்களே இருக்கும். நிதானமாக செய்யும் காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகள் இன்றைய நாளில் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதொரு சாதகமான சூழலை கொடுக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும் பூர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? 10ஆம் பாவகம் வலுப்பெற்றிருப்பது, ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, 7, 8ஆம் பாவகங்களில் சனி செவ்வாய் இருப்பது மட்டும் நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும்
சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அதே நேரம் குடும்ப உறவுகளுக்குள்ளும் சற்று விட்டு கொடுத்து பக்குவமாக நடந்து கொள்வது சிறப்பு. கடினமான பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதும் பிடிவாத கோப குணங்களை அறவே தவிர்ப்பதும் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். நீங்களே நினைத்து பார்க்காத சில பொருளாதார மேன்மைகளும் உயர்வும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக அநேக காரியங்களில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கும். எதிலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி மிக சரியான நேரத்தில் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அதாவது வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் குறிப்பாக பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் இயல்பான சகஜ நிலை காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உறுதியான சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளோடு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான சூழல்களும் இருக்கிறது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகளை கொடுக்கும். மன மகிழ்ச்சி அடைகிற சம்பவங்கள் நடைபெறும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்களின் மூலமாக அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டாகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவடைகின்ற தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பவர்கள் திறமையை வெளிக்காட்டுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியை குரு பார்ப்பது. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்து பயிற்சி அடைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அபாரமாக பரிவர்த்தனை பெற்றிருப்பது, கூடுதலாக 6இல் சனி 7இல் செவ்வாய் என வித்தியாசமான கிரக சூழலோடு துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் துவங்குகிறது. எல்லா வகையிலும் நல்லதும் அனுகூலமும் நடக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். ஆன்மீக தொடர்புகளும் உயர் பழக்கங்களும் ஏற்படும். தந்தை வகை உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், நறுமணப் பொருள்கள், ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயம் தேடி வரும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலம் விரும்பிய காரியங்கள் நடக்கும். குறிப்பாக புதிய நபர்களின் அறிமுகமும் அதனால் உற்சாகமும் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் முழுமையாக விலகும். பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். அனுகூலமான சூழல்கள், உறுதியான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு மேம்பட்ட நிலையில் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய தன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகள் உங்கள் சொல்பதி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் நன்மை நடக்கும். பெண்மணிகளுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு படைப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு எழுச்சியும் உற்சாகமும் மேம்படுகிற நாளாக, துலாத்திற்கு சங்கடங்கள் விலகுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்டதானது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 2, 12ஆம் பாவகங்களோடு குரு பகவான் தொடர்பு கொள்வது கூடுதல் நலனை கொடுக்கும். பொருளாதார வளம் மேம்படும். அதே நேரத்தில் தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்கள் உருவாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குழந்தைகளின் செயல்பாடு சற்று சங்கடங்களை கொடுக்கலாம். கவனமாக இருங்கள். எதை செய்தாலும்
அவசரமாக செய்வதை தவிர்த்து யோசித்து நிதானமாக செய்வதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பெறுவதிலும் பக்குவமும் பொறுமையும் அவசியம். மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் முழுமையாக விலகும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் உருவாகலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பயணங்களின் மூலமாக அனுகூலமும் அலைச்சலும் ஏற்படலாம். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களிலிருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலைவதற்கான சூழல்களும் உருவாகலாம். பணவரவு இயல்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகளும் உண்டு. பயணங்களின் பொழுது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் முழுமையாக விலகும். மன வருத்தங்கள் நீங்கும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சங்கடங்கள் முழுமையாக விளக்குகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல் நீங்குகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக விருப்பங்களும் இஷ்டங்களும் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. தடைகள் அனைத்தும் விலகுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேம்பட்டதான சிறு சூழல்கள், நிச்சயமான தன்மைகள் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக ராசியோடு மாபெரும் 2 சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள, கூடுதலாக லாபஸ்தானத்தை குரு பகவான் தொடர்பு கொள்வது பொருளாதார நலன் மேம்படுவதற்கான சூழல்களை குறிக்கிறது. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்களை கொடுக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் சிறப்பான சூழலை கொடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். உடல் உபாதைகள் மறையும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன வேதனைகள் குறையும். வீடு வாகன யோகம் சிறப்பான யோகத்தை கொடுக்க இருக்கிறது. தாயாரினுடைய உடல் நிலையில் சற்று கவனமாக இருங்கள். திட்டமிட்டபடி ஒரு சில காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம். சரியான திட்டமிடுதல் நிறைவான வெற்றியை கொடுக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. ஒரு சில அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக தொடர்புகளை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்கும். பணவரவு நல்ல நிலையில் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்ப அன்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாராளமாக கிடைக்கும். குடும்பத்தில் சற்று சங்கடமான சூழல்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். எதிர்ப்பாளர்களால் சில வேதனைகள் உருவாகலாம். கடன் தொந்தரவுகள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை பெண்மணிகள் தவிர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறை அன்பர்கள் படைப்புகளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து விதமான நிகழ்வுகளும் நல்லதொரு சாதகமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். ராசியும் எந்த விதமான சுப தொடர்புகளையும் பெறாமல் இருக்கிறது. கூடுதலாக 4 செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது, 5, 6 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது என சூழல்கள் மாறி இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது நிதி மேலாண்மை, பணம் புழங்குகிற இடங்கள், மஞ்சள் இனிப்பு வியாபாரம், கூடுதலாக நகைக்கடை, அடக்குக்கடை போன்று உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சில ஆதாயத்தை தொடர்ச்சியாக கொடுக்கவே செய்கிறது. குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்குறைகள் நீங்கும். எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். திட்டமிட்டபடி செயல்பட முடியாமல் சில சூழல்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் அனுகூலங்கள் உருவாகும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் மேன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை அன்பர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும், கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். சங்கடங்கள் நீங்குகிற நாளாக, எல்லாவற்றிலும் வெற்றிகரமான சூழல்கள் நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக நிதி மேலாண்மை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் வழக்கத்தை விட கவனமாகவே இருங்கள். பெண்மணிகளுக்கு நிச்சயமான சூழல்கள், நல்லதொரு சந்தோஷமான அனுபவங்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குகிற அன்பர்களுக்கு இன்றைய நாள் வித்தியாசமான ஒரு சூழலை கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் விலகுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, குறிப்பிடத்தகுந்ததான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் ராகு குருவின் தொடர்போடு இருப்பதும், ராசிநாதன் பலவீனமாக இருப்பதும், அதே நேரத்தில் தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வலிமையாக இருப்பதும், 4இல் புதனும் 5இல் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைந்து அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொடுப்பதுமான சூழலோடு கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். மிகவும் அனுகூலமான சூழல்கள், நல்ல யோகமான பலன்கள் உண்டு. பணவரவு இயல்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக மறையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக மூத்த இளைய சகோதரர்களால் சற்று சங்கடமான சூழல்கள் இருந்தாலும் பயப்படுகின்ற தன்மைகள் இல்லை. ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகமான சூழலை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பக்குவமாக பொறுமையாக பேசுவதன் மூலமாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் மிக கவனமாக சக ஊழியர்களை அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அடைகின்ற தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு காரிய வெற்றிகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில்துறையினர் அனுகூலத்தை சிறப்பாக பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு நடிப்பு துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பான சூழலை கொடுக்கும். அனைத்திலும் வெற்றிகரமான பலன்கள் நடக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக விரும்பியது எல்லாம் விரும்பியபடி அடையக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் சனி, ராசிக்கு 2இல் செவ்வாய், 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், 4இல் குரு சுக்கிரன் என மாறுபட்ட கிரக சூழலோடு மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியில் சனி சில நேரங்களில் நிதானம், சோம்பல், சந்தேகப்படுகின்ற குணங்கள், பிடிவாத குணங்களை கொடுக்கும். எல்லாவற்றிலும் நிதானத்தை அதிகரிக்கும். அதனால் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிகவும் யோசித்து செய்வதன் மூலமாக காரிய தடைகள் கூட ஏற்படலாம். அதே நேரத்தில் 2இல் இருக்கின்ற செவ்வாய் பொருளாதார மேன்மைகளை ஓரளவு நிறைவாக கொடுப்பார். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை பெற இருக்கிறீர்கள். புத்திசாலியம் மூலம் காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு, மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்து பணி இடங்களில் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பிரியம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைய நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. பெண்மணிகள் மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறப்போகிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம்